ए भैया भैया क्या भैया जल्दी जल्दी भैया अच्छा भैया ए भैया भैया கூப்பிட்டு நகரா அவன் போய் நகரா டா மொட்டா அச்சுக்கோ भैया அச்சுக்கோ நம்ம எதுமே சொல்ல அச்சுக்கோ புச்சுக்கோன்றான் ஏ भैया செங்கல் இப்புறமே செம்சாண்ட் அப்புறமே அதுங்கோச்சு இவ்ளோ பெரிய ஊடு கட்டான் டான்ஸ் ஆடுங்கடா அந்த வரையும் अच्छा भैया बड़ा प्रॉब्लम இருக்கு பாய் ஜல்தி கர பாய் என்னடா வேலை பண்ணி வச்சிரே இதுவா இது கண்ணு வர உருட்டுச்சா பேஸ்மெண்டே தாங்காதே வீடு சமாளிப்பா क्या भैया லூசு भैया சாரி இந்த ஹிந்திக்காரங்க கிட்ட பேசி ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா நான் நேத்து தான் டிஸ்ட்ரி போட்டு எல்லாத்தையும் சுத்தினேன் அதுக்குள்ளேயும் அவன் கண்ணு உருட்டுது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே அது ஒன்றும் இல்லைப்பா அந்த மூலையில் பார்த்தா தமிழ் நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க அது சொல்லான்னு வந்தேன் அந்த ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தி தெரியுமா அவன் ஹிந்திக்காரன் தாயா சாரி தெரியாமல் கேட்டேன் தமிழ் தெரியுமா அவன் சேர்ந்து ஒரு வாரம் ஆச்சு தெரியும் தமிழ் பேசுறது நான் பார்த்தது இல்லை ஓனர் கையெடுங்க கீழே போனா யோ வாயா யோ இன்னைக்கு ஒரே ஒரு ஆம்பளை ஆளை கூட்ட உனக்கு 5000 ரூபாயா பொம்பளை ஆளை கூட்டினா 2000 ரூபாயா அவ்வளோதானே வா நான் கூப்பிட்றேன் एक मिनट பாய் ஜல்தி काम करा பாய் ஜல்தி யமா நில்லுமா இப்போ நீ ஆம்பளை ஆளை கூட்டி நான் அந்த ஸ்பாட் உனக்கு காசு தரேன் எப்பா அதை விடு நேற்று வரைக்கும் தமிழே தகராறா இருந்த இப்போ ஹிந்தி அடிச்சு தள்ளுறேன் ஹிந்தியா ஏமா அது ஹிந்தி இல்ல மலையாளம் பரவாயில்லையே பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் போயிட்டு நீ நான் அப்புறமா பக்கத்து ஸ்டேட் போயிடுறேன் இப்போ நீ ஆம்பளை ஆளை கூடுவா வா கையில காசு கொடு ஏமா எங்க போறா ஆளை கூப்பிட்டியா மார்க்கெட்டுங்கிறது அங்கே போய் நிக்கிறா மார்க்கெட் எது கூட தெரியல ஐயோ தெரியாம வாய் விட்டுமா என்னையே திட்டியா நீ வீடு கட்டின மாதிரி தான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் அந்த ஆளை கூப்பிட போனேன் வாயா அந்த ஆளை கூப்பிடணும் நான் கூப்பிடுறேன் இங்க வாயா I am walking. வாக்கிங்கா ஏமா அவன் வண்டான் பாரு நான் சொல்லு நீ கொத்தனார் தானே வேலைக்கு வரியா என்னது கொத்தனாரா என்னை பார்த்தா கொத்தனார் மாரி இருக்குது பாரு புது பேண்ட் புது சட்டை நான் கொத்தனார் இப்படிதான் போட்டிருப்பாரா கம்முனு இருக்காட்ட நீ கம்முனிருமா அதேதான் உங்களுக்கு இன்னொரு ஆட்டி என்ன கொத்தனார் சொல்லாதீங்க யாமா வாய குத்து புண்ணாய்க்கிற அவன் இன்ஜினியர் போலமா இன்ஜினியரா மார்க்கெட்ல ஏன்னா ஆளை கூப்பிட வந்திருப்பாரு சார் இன்ஜினியரா இப்ப பாரு சார் என்ன ஆள் கிடைப்பாங்களா ஏமா ஆளுங்க நம்ம ஊர்ல பஞ்சம் ஆம்பளை ஆளுக்குறா பொம்பளை ஆளுக்குறாங்களா சின்ன ஆளுக்குறாங்களா இந்த வயசான ஆளு பாருமாங்க பார்த்துதான் வேலைக்கிட்டு போவாங்க உனக்கு எந்த ஆளுமா வேணும் என்னப்பா இப்படி சொல்றாங்க மாட்டினியா நீ ஆளை கூட்டி என்கிட்ட காசு வாங்குற மாதிரி தான் நீ சரியான என்டர்டைன்மெண்ட் இருக்குது ஐயோ அசிங்கப்படுத்துறானே நம்மள பார்த்து கூட பேசாம எங்கேயோ பார்த்து பேசுறான் கொத்தனார் கூட இருக்கிறாங்கப்பா ஒரு பெரிய ஆள் மட்டும் சொல்லுப்பா நீ கட்ட பெரிய ஆள் கேக்குறாங்க என்ன சொல்லு ஒன்னு சொல்லுவா ஏமா வயசுல பெரிய ஆளு கேட்கல ஏமா நான் தாம்மா பெரிய ஆளு நல்லா களவெல்லாம் அள்ளி போவேன் அள்ளின்னு வருவேன் சரி என்ன வேலை அதை வச்சுக்கல அவனை போய் இன்ஜினியரிங் சொல்லிட்டியாடா என்ன முழிக்கிற வந்த வேலைய பாரு ஆளை கூட்டு விட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இரு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இரு கேக்குறேன் எப்பா வேலைக்கு ஆள் வருவீங்களா என்ன வேலை கேளு இரு கேக்குறேன் என்ன கடையா பில்டிங்கா என்ன வேலை வீடுதான்ப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா இல்ல கிரவுண்ட் ஃப்ளோரா சுட்ட காலிஃப்ளவர் கூட கேப்பாம இருக்குதே கேளு சுட்ட கேளு என்ன ஃப்ளோர் தான் உனக்கு என்ன கிடக்குது கொத்தனார் கேட்டா கல்யாணத்துக்கு கொடுத்தா உன் வேலை ஏம்பா எத்தனை ஃப்ளோரு பா சொல்லு எல்லாத்துக்கும் நீயே போய் சொல்லிட்டு நாங்க எதுக்கு இருக்கிறோம் எப்பா கிரவுண்ட் ஃப்ளோர்னா நாங்க 2 பேர் வேலை செய்வோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா இந்த ஆளு செகண்ட் ஃப்ளோர்ல இந்த அம்மா கம்முன்னு இருறி என்னெல்லாம் செகண்ட் ஃப்ளோர் ஏற முடியாது எனக்கு சுகர் பிபிலாம் இருக்குது சொல்லண்டியே ஏமா 12 மணிக்கெல்லாம் சுகர் மாத்திரை போடும் 3 மணிக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் 5 மணி ஆனா கரெக்டா சம்பளம் கொடுத்துடணும் அதுக்கேற்ற மாதிரி வேலை கொடுங்க ஓ கம்முன்னு இருமா நான் பாத்துக்கிறேன் எந்த ஃப்ளோர் தான் வீடு கட்ட போறீங்க ஏன்பா எத்தனை ஃப்ளோர் தான் வீடு கட்ட போற கிரவுண்ட் ஃப்ளோரே சொல்லு கிரவுண்ட் ஃப்ளோர் தான்ப்பா என்ன வரீங்களா ரெடியா வாங்க போலாம் மோ நில்ல எங்க போறீங்க நாங்க வரனே சொல்லியா ஏமா அதுங்காட்டி வேலைக்கு போயிட்டு இருக்குதுங்க சரி எந்த கல்ல வீடு கட்ட போறீங்க ஆலா பிளாகா செங்கல்லா யோ சிரிக்காத இரியா நீ வேற டென்ஷன் ஆயிக்கினே
எப்பா எந்த கல் தான் உனக்கு என்ன கிடக்குது? மேஸ்திரி எடுத்து கொடுத்தா நீ மட்டும் வேலை செய்ய. இவனுக்கு தான் மேஸ்திரி கல் எடுத்து கொடுக்க போறானுங்க. ஆமா ஆமா, மேஸ்திரி கல் எடுத்து கொடுத்தா அவன் செய்ய போறான். கேளுன்னா தான் நான் வருவேன். பாத்தியாம்மா பாத்தியா, எனக்கு லோ பிபி தான். அந்த ஆலா பிளாக் கல் இருக்குதுல்ல, அதை ஹேண்டில் பண்றதே கஷ்டம். கை கால் உதறும், கல்லு செதறும். அதை ஓனர் பார்த்தா மனசு பதறுமா. ஆஹா, இவன் வீடு கட்டுறதுக்கு இவன் தான் சரியான ஆளு. எப்பா என்னப்பா கல்லு? செங்கலே சொல்லு. எப்பா செங்கல் தானா? சரி, வேலைக்கு போலாமா? இருப்பா, நான் வேலைக்கு வந்தேன்னா ஒரு கண்டிஷனுக்கு. ஆமா, ஒரு கண்டிஷனுக்கு தான்பா. கண்டிஷனா? என்ன வந்ததுல இருந்து கண்டிஷனா போட்டுக்கிறானுங்க இவங்க. அவர் இன்னும் ஆரம்பிக்கல, கேளு. என்ன ஐயா கண்டிஷனே? நல்லா கேட்டுக்க, அப்புறம் தெரியல புரியலலாம் சொல்லக்கூடாது. எங்களை வண்டியிலே கூட்டு போய் வண்டியிலே கூட்டாந்து விட்டுணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப தூரம் நடக்க மாட்டேன் நான். எனக்கு காலில் ஆணி, பாட்டிக்கு மூட்டி வலி. அப்புறம் வந்து 10 மணிக்கு வேலை ஆரம்பிப்போம். 11 மணி கரெக்டாக டீ வந்துடணும். எனக்கு சுகர் கம்மி. கரெக்டாக சொல்லிச்சு பாட்டி, அதுக்கு சுகர் கம்மியா. அப்புறம் 1 to 2 பாட்டிக்கு வந்து நல்ல ஹோட்டலில் வெஜிடேரியன். ஏன்னா இன்னைக்கு அமாவாசை. வெஜிடேரியன் ஹோட்டலில் வந்து 2 சப்பாத்தி, அது மட்டும் வாங்கிக்கோங்க. அப்புறம் எனக்கு ஒரு மீல்ஸு காரம் கம்மியா, அல்சர் இருக்கு எனக்கு, அதுவும் நான்வெஜ் மீல்ஸை வாங்கிக்க, அப்பளம் கூட சேர்த்து வாங்கிக்க. அப்புறம் 1 to 2 முடிஞ்ச உடனே இன்னும் டீ வேணா? சிச்சி கோவப்படாதீங்க, டீ தான் அப்பயே காலையிலே குடிச்சிட்டேன். இப்போ ஜூஸு 10 ரூபா ஜூஸ்லாம் வாங்கிட்டு போறீங்க. எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கு, நான் குடிக்க கூடாது. ஃப்ரெட் ஜூஸாக வாங்கிடுங்க, ஐஸ் அதிகமாக போட்டு போறாங்க. பாட்டிக்கு சைனீஸ் ப்ராப்ளம்ங்குது, ஓகேவா? அது என்னப்பா சயின்டிஸ்ட் ப்ராப்ளம்? சைனஸ் ப்ராப்ளம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 4 மணிக்கு மேலே கலவை கலக்க மாட்டேன். ஏன்னா நான் 5 மணிக்கு கிளம்பிடுவேன். தயவுசெய்து புரிஞ்சுங்க, கிளம்பும் போது அந்த செங்கல் எடுத்து ஓரமாக எடுக்கு, கொஞ்சோண்டு கலவுக்குது, அதை மட்டும் பூசிட்டு போங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. மழை வருது, அந்த சிமெண்ட் மட்டும் மூடுன்னு சொல்லிடாதீங்க, நான் செம்ம கோவமாயிடுவேன். என்னப்பா அது? கேளு கேளு. அப்புறம் சம்பளம் போயிடுவீங்களா அப்புறம்? ஓ இருமா, சொல்லியே முடிக்கிற, அதுக்காண்டி சம்பளத்தை பற்றி பேசுகிற. நான் மட்டும் வேலை செய்ய மாட்டேன், என் கூட 2 பேர் வேலை செய்வாங்க. எதுக்கு? ஏன்னா 6 மணிக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாது. என்னடா அவன் மார்க்கெட்ல இருக்க வேண்டிய, மார்ஜரியில இருக்க வேண்டிய. கேளு கேளு. அப்புறம் அவங்க 2 பேரும் எங்க? கடைக்கு போய்க்கிறானுங்க. கட்டிங் போடலன்னு வச்சுக்க, கை நடுங்கும். அப்படிதான் ஒரு நாள் இட்டு போய் கூத்தல் தள்ளிட்டானுங்க. அதனால கட்டிங் போட்டு வந்துடுவானுங்க. நான் வேலை செஞ்சு முடிச்ச உடனே என் கூடயே உட்காந்துட்டு போய் எங்கள் வீட்டை விட்டுருவானுங்க. என்ன வேலைக்கு கூப்பிடுங்களா இல்லையா? கூப்பிட்றேன். இவன் வேலைக்கு கூட்டு போறா? ஏன் மூஞ்சா பார்த்துங்கிறீங்க? நீங்கள் முடிவு பண்ணி வைங்க. நானும் பாட்டி போய் ஒரு டீயை போட்டு வரோம். பாட்டிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலை சுத்தம். பாட்டி போய் ஒரு டீ போட்டு வருவோம். பாத்தியா, தமிழ கூப்பிடுறேன். தமிழ் என்ன பண்ணு பாத்தியா? நிறுத்துப்பா. எவனா ஒருத்தன் செய்யற தப்பால எல்லாரையும் தப்பா நினைக்க கூடாது. செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறது எத்தனையோ தமிழ் ஆளுங்க இருக்காங்க. நீ வா, நான் காமிக்கிறேன். உன் நல்லா நான் புடிச்சுத்தேன், வா. என்ன குறை சொல்றியா? நான் யாரையும் குறை சொல்லப்பா. இங்க இருக்கிறவனை வச்சு முதல்ல வேலை செய்ய, அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை வச்சு வேலை செய்வேன். வா, உன் நல்லா நான் புடிச்சுத்தரேன்.